ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மெஷர்மெண்ட்டினுடைய கால்குலேஷன் தான். லாஸ்ட்டாக நம்ம போட்டது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸினுடைய ப்ரொசீஜர் படி எப்படி ஸ்டிச் பண்ணும் அப்படிங்கிறது தான். அது ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் போட்டிருக்கீங்க. இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க மெஷர்மெண்ட்ஸுக்கு என்ன கால்குலேஷன் வச்சு நம்ம கட்டிங் போடுறது அப்படிங்கிறது டவுட்டாகவே இருக்குது. ஒரு ப்ளவுஸை கொடுத்துட்டா அதில் இருக்கிற அளவுப்படி அப்படியே என்னால் கட்டிங் போட முடியுது. ஆனால் பாடியில் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அது வந்து ப்ராப்பராக என்னென்ன கால்குலேஷன் போட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் போடணும் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய இதாக இருக்குது. இப்போ வந்து அளவு ப்ளவுஸில் அப்படிங்கும்போது ஆல்ரெடி அதில் ஈஸ் அலவன்ஸ் அவங்களே சேர்த்துருப்பாங்க. நம்ம எப்பவும் போல் அதில் இருக்க எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் நோட் பண்ணிவிட்டு அதுபடி நம்ம கட்டிங் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். முன்பக்க உயரம் எவ்வளோ வைக்கணும், டாட்டினுடைய உயரம் எவ்வளோ வைக்கணும், அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அதில் வந்துடும். ஆனால் நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தான். இப்போ இது புதுசாக பார்க்குறவங்களுமே இதில் என்னென்ன நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணாவே ஓரளவுக்கு ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம பாடியில் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதை நீங்கள் வந்து ரொம்ப டைட் பண்ணி எடுக்கக்கூடாது. ரொம்ப டைட் பண்ணி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போதும் அதே டைட் தான் நமக்கு வரும். நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம ப்ளவுஸ் எப்படி நம்ம போடுவோமோ அந்த அளவுக்கு லூஸ் கொடுத்து நம்ம வந்து ஒரு ஹூக் போட்டால் எந்த அளவுக்கு நமக்கு ஃபிட்டிங் வேணுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து அதுக்கு டைட் கொடுத்து எடுக்கணும். அதே மாதிரி மிடில் செஸ்ட்டும் வந்து செஸ்ட் ரவுண்டும் மிடில் செஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். சப்போஸ் செஸ்ட் பெருசாக இருக்குன்னு நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா மிடில் செஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதனுடைய கப் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி உயரம், கை நீளம் இது எல்லாமே ஆம் ஹோலும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நம்ம ப்ளவுஸ் போடும்போது எந்த இடத்துல அந்த ஆம் ஹோல் நமக்கு ஃபிட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம ரவுண்ட் பண்ணி நம்ம எடுக்கணும். ஷோல்டர் அளவு அந்த ஆம் ஹோல் எங்கே நம்ம டேப் வச்சு ரவுண்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருந்து ஆப்போசிட் ரைட் டு லெஃப்ட் அல்லது லெஃப்ட் டு ரைட் எதுவாக இருந்தாலும் அந்த நீளத்தை கரெக்டாக நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதாவது என்னென்ன அளவுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செஸ்ட் ரவுண்டு 34 இன்ச் இதில் இருக்குது. மிடில் செஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 35 இன்ச்சு. இப்போ வெயிஸ்ட் ரவுண்டு வந்து 28. ப்ளவுஸினுடைய லென்த்து 13. கையினுடைய நீளம் வந்து 10 இன்ச்சு. கையினுடைய ரவுண்டு வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து 10 இன்ச்சு. ஆம்ஹோல் ரவுண்டு 14. ஷோல்டர் 15. ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு 6, 8. இப்போ 8 அப்படிங்கும்போது இந்த பாடிக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து நெக்கு வந்து கொஞ்சம் லோ தான். அப்போ அதுக்கான கால்குலேஷன் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஆம் ஹோல் ரவுண்டு ஷோல்டரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். ரொம்ப வித்தியாசமாக வர்றது வந்து ஏதோ ஒரு சில பேருக்கு தான். மேக்ஸிமம் அந்த 1/2 இன்ச்சு தான் நமக்கு வித்தியாசம் வரும். இல்லாட்டினா ஈவனாக இருக்கும். அந்த மாதிரி தான் நமக்கு மேக்ஸிமம் வரும். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸை கொடுத்துட்டு அதை போட் நெக் வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஷோல்டர் அளவு நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆம்ஹோல் ரவுண்டு கூட நீங்கள் மேட்ச் பண்ணி அதில் 1/2 வச்சு கூட நீங்கள் அந்த இதை வந்து நம்ம 1/2 ஷோல்டர் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து நம்ம ஒரு பாடியில் எடுக்கிற மெஷர்மெண்ட். செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, ஆம்ஹோல், ஷோல்டர், ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக். இது வந்து நம்ம ஒரு பாடியில் எடுக்கிற மெஷர்மெண்ட்டு. அப்போ அது கூட நம்ம எப்படி என்ன கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா 34 இன்ச் அப்படிங்கிறது நம்ம எடுக்கிற பாடி மெஷர்மெண்ட் அப்படின்னா அந்த அளவை வச்சு தான் நம்ம ஷோல்டர் அளவை கால்குலேட் பண்ணணும். ஷோல்டர் அளவை கால்குலேட் பண்ணும்போது 34 நம்ம 8 பிரித்து ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்தும் போது 5.25 வருது. அது கூட இன்னொரு 1/2 இன்ச்சு சேர்த்தும் போது 5.25 வருது. அப்போ இந்த 5.25 அப்படிங்கிறது நமக்கு ஷோல்டர்னுடைய அளவு. 5.25 அப்படிங்கிறது ஆம்ஹோல்னுடைய உயரம். அதுக்கப்புறம் இதனுடைய ஷோல்டருடைய 1/2 ஷோல்டர் வச்சு பேக் நெக்கு வந்து டீப்பாக இருக்கிறனால நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ 8.25 இன்ட்டு 0.25 அதாவது 1/4 இன்ச்சு அப்படிங்கும்போது நமக்கு அதில் 2.25 இன்ச்சு வந்து வருது. அப்போ 1/2 ஷோல்டரில் 2.25 மைனஸ் பண்ணும்போது 5.25 தான் வருது. ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கிற ஷோல்டர் அளவும் 5.25 தான். பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம சேர்த்தனா போதும். அதில் வேற எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் செஸ்ட் வந்து 8.25 வருது. அதில் பாதி வந்து 4.375 வருது. அது வந்து நமக்கு செஸ்டினுடைய டிஸ்டன்ஸு.
இப்போ நம்ம இதில் எப்படி நம்ம மார்க் பண்ணுவோம், இதெல்லாம் எப்படி நம்ம ஒரு ப்ளவுஸில் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்லீவ் வந்து யூஸ்வலாக எப்பவும் போடுறது தான். அதனுடைய அடிக்கை அளவு மட்டும்தான் முக்கியம். அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்டும் பேக்கும், அதாவது பேக்கு ஃபர்ஸ்ட் போட்டுறணும். அதை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். எந்த ஒரு ப்ளவுஸ் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம மெட்டீரியல் பார்த்துட்டு அதை ரெண்டா ஃபோல்டு பண்ணி அதுல இருந்து தான் நம்ம வந்து அந்த மார்க்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து நமக்கு மெட்டீரியல் எப்பவுமே ஃபோல்டிங் சைடு தான். பேக் அப்படின்னாவே ஃபோல்டிங் தான், ஏன்னா அது 2 பீஸ் வரனால அது ஃபோல்டிங் தான். ஃப்ரண்ட் வந்து 2 லேயரா வரும், யோக்குமே வந்து 2 லேயரா வரும், ஸ்லீவ் வந்து ஃபோல்டிங்ல வரும். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஃபோல்டிங்காக நம்ம இதுல விட்டுருவோம். அதுக்கப்புறம் உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13.5 இன்ச்சு. 13 ப்ளஸ் அரை இன்ச்சு வைக்கிறோம், 14 இன்ச்சு. எதுக்காக அப்படின்னா இந்த ஷோல்டர் கிட்ட நம்ம ஸ்டிச் போடுறதுக்காக அரை இன்ச்சும், இந்த இது வந்து ஃபோல்டிங்காகவும், இது வந்து நம்மளுக்கு ஷோல்டர் சீம் அலவன்ஸாகவும் நம்ம விடுறோம். அதுக்கப்புறம் 5.25 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து இதனுடைய ஷோல்டர் அளவு. அதுக்கப்புறம் 5.25 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆம்ஹோல்னுடைய உயரம். இந்த 5.25 எங்க வருதோ அதுதான் நம்மளுக்கு மார்பு சுற்றளவு. அப்ப இதனுடைய மார்பு சுற்றளவு 34 எடுத்திருக்கோம். பிளஸ் 4 இன்ச் நம்ம ஆட் பண்ணும்போது 38 இன்ச் வருது. அப்போ 9.5 இன்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு 1/4 வந்து செஸ்ட் ரவுண்டு. 1/4 செஸ்ட் ரவுண்டு. அப்போ இதை வந்து நம்ம இங்க வந்து அப்ளை பண்ணோம். இங்க இருந்து இங்க 9.5 இன்ச்சு, இங்க 1.5 இன்ச் அப்படிங்கிறது சீம் அலவன்ஸ். அடுத்தது வெயிஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ அப்படின்னா 28. இந்த 28 நம்ம 4ஆ பிரிச்சுக்கலாம். அப்போ 7 இன்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு 1/4 வெயிஸ்ட். அப்போ இங்க இருந்து இங்க 7 இன்ச்சு. 1 இன்ச் அப்படிங்கிறது டாட்டுக்காக, 1.5 இன்ச் அப்படிங்கிறது சீம் அலவன்ஸுக்காக. இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு பேக் கட்டு. ஷோல்டர் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தது வந்து கீழே வந்து எவ்வளோ ஃபோல்டிங்காக விடுறோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அதுல இருந்து உயரம், அந்த உயரத்துல அரை இன்ச் நம்ம சேர்த்திருக்கோம். ஏன்னா 13.5 இன்ச் தான் நமக்கு ஆக்சுவலா தேவைப்படுற அளவு. அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அரை இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் போடுவோம், அதுக்காக இது. அதுக்கப்புறம் நம்ம இதை கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதாவது 34 இதை வந்து 8ஆ பிரிச்சு பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்தனா நம்மளுக்கு 5.25 வருது. அந்த 5.25 தான் இங்க வச்சிருக்கேன். அதே மாதிரி அது கூட ஒரு அரை இன்ச்சு சேர்த்தனா 5.25 வருது. அந்த 5.25 தான் இங்க நான் வச்சிருக்கேன். நிறைய பேருக்கு அந்த இது நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு ஷோல்டர், ஒரு ஆர்ம் ஹோல் நம்ம வைக்கணும் அப்படின்னா எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறது. அதுவே வந்து 1/2 ஷோல்டர்ல கால்குலேட் பண்ணும்போது டீப் நெக்கா இருக்கும்போது இன்னுமே உங்களுக்கு பர்ஃபெக்டா வந்துடும். இப்போ இந்த 5.25 நம்ம இதுல மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதுல வந்து நம்ம நெக்கினுடைய அளவு அகலம் எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னா 34 அப்படிங்கும்போது நம்ம இதுல கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2.5 இன்ச் பக்கம் வரும். ஏன்னா 2.5 சம்திங் வரும். அப்ப இதுல வந்து நம்ம 2.5 இன்ச் வந்து கழுத்தினுடைய அகலம் வச்சுக்கலாம். இப்ப இதனுடைய உயரம் பாத்தீங்க அப்படின்னா 8.5 இன்ச்சு. 8.5 பிளஸ் அரை வந்து 9 இன்ச் வருது. அப்போ இந்த இடம் 9 இன்ச் வருது. இப்போ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருந்து இங்க நம்ம மெஷர் பண்ணணும். இங்க இருந்து இங்க மெஷர் பண்ணும்போது 9.5 இன்ச் வருது. இங்க இருந்து இங்க மெஷர் பண்ணும்போது நமக்கு 9.5 இன்ச் வருது. அப்போ 9.5 இன்ச் இங்க உள்ள வருது அப்படின்னா இதுதான் உங்களுக்கு பேக் தட்டினுடைய அளவு. இங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு 1/4 இன்ச் வந்து நமக்கு தேவையில்லாத கிளாத்து. அப்படி வச்சோம் அப்படின்னா அது சுருக்கமா தான் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால அதை நம்ம இங்க இருந்து நம்ம வைக்கிற அளவை வந்து இது கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் கழுத்து வந்து உங்களுக்கு யூ மாதிரியே வேணும்னா இதுல யூ ஷேப் போட்டுக்கலாம். இல்ல கொஞ்சம் ப்ராடா வேணும் அப்படின்னா இங்க வந்து 2.5ங்கிறது 2.25 வச்சுக்கோங்க. அப்ப 1/4 இன்ச் உங்களுக்கு இதுல ப்ராடா வரும். இதுல வந்து நீங்க ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல என்ன அளவு வருது அப்படின்னா ஒரு 3.5 இன்ச் வருது அப்படின்னா இதுதான் அடிக்கையினுடைய அளவு. அப்ப இதுல நம்ம கர்வ் போடும்போது நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா 1/2 ஆம்ஹோல் ரவுண்டு. அப்போ 7.25 இன்ச் நம்மளுக்கு வரணும். இங்க இருந்து இங்க மெஷர் பண்ணும்போது இந்த இதை விட்டுருங்க, இது ஸ்டிச்சிங்க்கு போயிடும். இங்க இருந்து இங்க மெஷர் பண்ணும்போது 7.25 வரணும். இப்போ இந்த நெக் ரவுண்ட் இதுதான். இது வந்து ஆம்ஹோல். இதுவும் 7.25 வரணும், இதுவும் 9.5 வரணும்.
அப்போதான் இந்த பேக் தட்டு வந்து நமக்கு கரெக்டாக வரும். இந்த பக்கம் நீங்கள் 1.5 இன்ச்சு விட்டால் போதும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நமக்கு ஒரு பேக் தட்டு. இப்போ இதோடைய ஃப்ரண்ட் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேக் தட்டை மட்டும் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிடலாம். இப்போ இதுதான் பேக் தட்டு, நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரண்ட்ல வந்து ஒரு கீழே இருக்க கிளாத்ல வந்து பிளேஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரெயிட் கட் வேணும்னா நேராக வச்சுக்கோங்க, கிராஸ் கட் வேணும்னா இந்த பேக் தட்டை கிராஸ் பண்ணி நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்னுடைய அளவையும் இந்த ஷோல்டர்னோட அளவையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே சைடில் இருந்து இங்கே ஒரு 3 இன்ச்சுக்கு நீங்கள் ஹைட் வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா பட்டிக்கான உயரம். அதுக்கப்புறம் ஷோல்டர் கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு மேலே கொண்டு போயிட்டு இங்கே வந்து கேப் விட்டுருந்தீங்க அப்படின்னா இங்கே அதே அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச்சு அவுட்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 1/2 இன்ச்சு அவுட்டரில் இங்கே எவ்வளோ கேப் இருக்கோ அந்த கேப் இங்கே 1/4 இன்ச்சு மேலே, இங்கே வந்து 1.5 இன்ச்சு. இந்த கப் ஷேப் பெருசாக இருக்கும்போது இந்த அளவை குறைச்சிங்க அப்படின்னா பட்டியினுடைய முன்பக்கம் நீங்கள் 1/4 வைக்கும்போது அந்த 1.5 இன்ச்சுக்கு பத்தாமல் போயிடும். அதனால இங்கே 1.5 இன்ச்சா 1.25 இன்ச்சாங்கிறது கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இது பட்டியினுடைய உயரம் வந்து 3 இன்ச்சு. அப்போ இதில் வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து இங்கே ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 6.5 + 6.5 7 இன்ச்சு. அதுக்கப்புறம் 8.25 அப்படிங்கிறது மிட் பாயிண்ட்டு. இதிலிருந்து பாதி ஒரு 4.5க்கும் கொஞ்சம் கம்மியாக வரும். இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு மிட் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டு இந்த மார்க்கிங் எல்லாமே நம்ம கீழே இருக்க கிளாத்தில் தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இங்கே இருக்க அதே அளவை நீங்கள் இங்கே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே தான் கப் ஷேப்பினுடைய இது வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக வேணும்னா இதை வந்து ஒரு 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ மேலே ஏற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிளெண்டாக வேணும்னா இந்த முன்பக்க உயரத்தை அதிகப்படுத்திக்கலாம். முன்பக்க உயரத்தை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக வரும். அதிகமாக வச்சிங்க அப்படின்னா பிளெண்டாக வரும். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருந்து இதை வந்து நம்ம கீழே இவ்வளோ எக்ஸஸாக வந்தாலும் இதை வந்து நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் நெக். இது வந்து நம்மளுக்கு மிட் பாயிண்ட். அப்போ இந்த கழுத்துக்கு எவ்வளோ அகலம் வைக்கிறீங்களோ அதே அகலத்தை இங்கே கொடுத்துக்கோங்க. இந்த கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சா 1.5 இன்ச்சா 1.25 இன்ச்சா அப்படிங்கிறத இந்த டிஸ்டன்ஸுக்கு இதில் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம வீடியோஸில் நான் எப்படி ஃபோல்டு பண்ணி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே இந்த டாட் பிடிச்சிக்கோங்க. இதிலிருந்து இங்கே சைடில் அதே மாதிரி இங்கே இதில் வந்து நம்ம மார்க் போட்டுட்டு லைட்டாக மட்டும் டீப் எடுத்தால் போதும், ரொம்ப டீப் வேண்டாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் நாச் போடும்போது இங்கே லைட்டாக கிராஸ் பண்ணிட்டா இங்கேருந்து இங்கே நமக்கு 1/4 செஸ்ட் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே நாச் போடுங்க. அப்போ அதுக்கப்புறம் இதை மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு இது 2 அளவும் பேக்கில் இருக்கிறதும் அதே அளவாக இருக்கும், ஃப்ரண்ட்டில் இருக்கிறதும் அதே அளவாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கிராஸ் வந்து லைட்டாக போட்டுக்கோங்க, இங்கேயும் லைட்டாக கிராஸ் போட்டுக்கோங்க. இப்போ மார்க்கிங் மட்டும்தான் நான் இதில் நோட் பண்ணியிருக்கேன். செஸ்டினுடைய உயரம் 2 செஸ்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸு அதையே கீழே வச்சு அதனுடைய கப் ஷேப்பு, இதுதான் உங்களுக்கு மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட் கரெக்டாக வச்சு பட்டியினோட உயரத்தை கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா கப் ஷேப் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்துடும். 7 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு இதுதான் நம்ம இங்கே பேக்கில் கொடுத்துருக்கோம். அப்போது 8, 9, 9.5 இன்ச்சு டோட்டலாக ஒரு பட்டியினுடைய நீளம். அப்போ இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது இதனுடைய அளவும் நமக்கு 9.5 இன்ச்சு வரணும். கொஞ்சம் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன வந்தால் பிரச்சனை இல்லை, ஏன்னா இங்கே பேக் டாட் பிடிக்கும் போது அது ஈக்குவல் ஆயிரும். அப்போ இந்த 9.5 இன்ச்சு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு பட்டியினுடைய நீளம். இங்கே வந்து 3 இன்ச்சு அப்படிங்கும்போது 1.5 இன்ச்சு சேர்த்து 4.5 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இது நமக்கு எவ்வளோ கிளாத் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து 9.5 இன்ச்சு, இதில் வந்து 4.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ இங்கே இருக்க இந்த ஸ்லாண்டிங் தான் நம்ம இங்கே கொண்டு வரணும். இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் இங்கே வரணும். இந்த ஹைட்டு தான் இங்கே வரும். அதுக்கப்புறம் இதை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்து ஒரே பாயிண்ட் தான். அப்போ இந்த ஹைட்டு தான் நமக்கு இந்த இடத்துல வரும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் இங்கே வரும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம லைன் போட்டுட்டா இதில் அப்படியே இதில் அட்டாச் பண்ணிக்கலாம், ஏன்னா இவ்வளோக்கு இங்கே கிளாத் இருக்காது. அதனால தான் இப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம்.
இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க, இந்த இடையில வர பகுதியை நீங்க மெஷர் பண்ணக்கூடாது. அப்படி மெஷர் பண்ணீங்கன்னா பட்டி ரொம்பவே நீளமா போயிடும், இதுக்கு செட் ஆகாது. அப்போ இது வந்து இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டா இந்த இதுவும் கரெக்டா வரணும். இப்ப இதுதான் வந்து நமக்கு பட்டியினுடைய உயரம். இதை வந்து நம்ம இப்படி கிராஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற இந்த பட்டியிலிருந்து இங்க வச்ச அளவு 3 + 1 4க்கு ஒரு நாச்சு, அதுக்கு நேரா இங்க ஒரு நாச்சு. இதுதான் நமக்கு ஸ்டிச்சிங் லைன். இந்த இடத்துல சின்னதா ஒரு கிராஸ் போட்டீங்க அப்படின்னா இங்க அட்டாச் பண்ணும்போது பட்டியினோட இது வந்து கரெக்டா வரும். இந்த கட் போடல அப்படின்னா ஒரு சிலருக்கு அந்த பட்டி முன்னாடியோ அல்லது உள்ள தள்ளியோ போயிடும். அதனால இந்த கட் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஃப்ரண்ட்டுங்கிறதுக்காக ஒரு நாச் போட்டுக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் போர்ஷன்ல இந்த டாட்டுக்கு வந்து இங்க ஒரு நாச்சு, இங்க ஒரு நாச்சு, இங்கேயும் ஒரு நாச் போட்டுக்கணும், இங்க ஆம்போல், இதெல்லாம் போட்டுட்டு இங்கெல்லாம் நீடில் மார்க் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த சைஸ் 34 அப்படிங்கிறதுக்கு நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட்ஸை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம், என்னென்ன மெஷர்மெண்ட்ஸை புதுசாக நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். இதில் நான் ஏதாவது விஷயம் உங்களுக்கு சொல்லாமல் விட்டுருந்தா, சப்போஸ் உங்களுடைய டவுட் அதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்தது இன்னொரு மெஷர்மெண்ட்ஸோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.